இயேசுவின் இருதயமே எங்கள் இரக்கத்தின் ஆண்டவரே, அன்பின் அருட்கடலே, இந்த அகிலமே ஆள்பவரே. இயேசுவின் இருதயமே எங்கள் இரக்கத்தின் ஆண்டவரே, அன்பின் அருட்கடலே, இந்த அகிலமே ஆள்பவரே. உம்மில் மகிழ்ந்து புகழ்ந்து பாடுவோம், உம்மாசி பொழிய வேண்டுவோம். உம்மில் மகிழ்ந்து புகழ்ந்து பாடுவோம், உம்மாசி பொழிய நாங்கள் வேண்டுவோம். இயேசுவின் இருதயமே நம் தேவை அறிந்து அருளை பொழிகின்றார், துன்பம் பாரம் போக்கி அமைதி தருகின்றார். நம் தேவை அறிந்து அருளை பொழிகின்றார், துன்பம் பாரம் போக்கி அமைதி தருகின்றார். நம் கலக்கம் நீக்கி அரணும் ஆகின்றார், நம் கலக்கம் நீக்கி அரணும் ஆகின்றார். எப்போதும் நம்மோடு உடனிருக்கின்றார். எம் வாழ்வின் ஊற்று நீயே, எம் அன்பின் சிகரம் நீயே. எம் வாழ்வின் ஊற்று நீ, எம் அன்பின் சிகரம் நீ, எம் வாழ்வில் எல்லாம் நீதானையா, எம் வாழ்வில் எல்லாம் நீதானையா. இயேசுவின் இருதயமே பார்வை கொண்டு கருணை காட்ட வேண்டும், உமது கரங்கள் கொண்டு நலமளிக்க வேண்டும். உம் பார்வை கொண்டு கருணை காட்ட வேண்டும், உமது கரங்கள் கொண்டு நலமளிக்க வேண்டும். உமது மனது போல் நன்மை செய்ய வேண்டும், உமது மனது போல் நன்மை செய்ய வேண்டும். உம்மை போல் பிறர் வாழ இதயம் துடிக்க வேண்டும், உம்மை போல் என்றும் வாழ, உமக்காக என்றும் வாழ. உம்மை போல் வாழ, உமக்காக வாழ, எம்மையே உமக்காய் அர்ப்பணிக்கின்றோம், எம்மையே உமக்காய் அர்ப்பணிக்கின்றோம். இயேசுவின் இருதயமே எங்கள் இரக்கத்தின் ஆண்டவரே, அன்பின் அருட்கடலே, இந்த அகிலமே ஆள்பவரே. இயேசுவின் இருதயமே எங்கள் இரக்கத்தின் ஆண்டவரே, அன்பின் அருட்கடலே, இந்த
அகிலமே ஆள்பவரே, உம்மில் மகிழ்ந்து புகழ்ந்து பாடுவோம், உம்மாசி பொழிய வேண்டுவோம். உம்மில் மகிழ்ந்து புகழ்ந்து பாடுவோம், உம்மாசி பொழிய நாங்கள் வேண்டுவோம். இயேசுவின் இருதயமே. பொது காலம் 11ஆம் வாரம் புதன்கிழமை, ஜூன் மாதம் 19ஆம் தேதி. முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, வசனங்கள் 1-6 வரை. ஆண்டவர் எலியாவை சுழற்காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ள இருந்த பொழுது, எலியாவும் எலிசாவும் கில்காலிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர். அவர்கள் யோர்தான் நதிக்கரையை அடைந்து அங்கே நின்றனர். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினர் 50 பேரும் சற்று தொலைவில் நின்று கொண்டனர். அப்பொழுது எலியா தன் போர்வையை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார். தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து நதியை கடந்தனர். அவர்கள் அக்கறைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக என்றார். எலியா அவரை நோக்கி, நீ கேட்பது கடினமான காரியம். உன்னிடமிருந்து நான் எடுத்துக் கொள்ளப்படும் போது நீ என்னை காண்பாயாகில் அது உனக்கு கிடைக்கும், இல்லையெனில் கிடைக்காது என்றார். இவர்கள் இவ்வாறு உரையாடிக் கொண்டு வழி நடந்து செல்கையில், இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுழற்காற்றில் விண்ணகத்திற்கு சென்றார். எலிசா அதை கண்டு, என் தந்தாய், இஸ்ராயேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று கதறினார். அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை. எனவே அவர் தம் உடைகளை பிடித்து 2ஆக கிழித்துக் கொண்டார். மேலும் அவர் எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையை எடுத்துக்கொண்டு திரும்பிச் சென்று யோர்தான் கரையில் நின்றார். பின்பு அவர், எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அளித்தார். அப்படி அளித்தவுடன் தண்ணீர் 2ஆக பிரிய எலிசா அக்கறைக்கு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மறைவாய் உள்ளத்தை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 1-6 வரை மற்றும் 16-18 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளத்தை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள்.
அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளத்தை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளத்தை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதர சகோதரிகளே, யூத மதத்தின் 3 தூண்களாக கருதப்படுபவை தர்மம், ஜெபம், நோன்பு ஆகியவை. இவற்றை பற்றிய போதனையை இயேசு தமது மலைப்பொழிவின் ஒரு பகுதியாக இணைத்துக் கொண்டதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. தர்மம், ஜெபம், நோன்பு ஆகிய 3ம் எவ்வாறு கடவுளை நோக்கிய நம் பயணத்திற்கு சிறந்த வழிகளாக இருக்க முடியும் என்று நாம் இன்று சிந்திக்கலாம். இந்து மதத்தில் கடவுளை நோக்கி 3 மார்க்கங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. மார்க்கம் என்றால் வழி என்று பொருள். பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம் ஆகியவையே இந்த 3 மார்க்கங்கள். இது போக இந்து மதத்திற்கேயுரிய யோக மார்க்கம் என்ற ஒன்றும் உண்டு. மேற்கண்ட 3 மார்க்கங்களும் எல்லா மதங்களிலும் காணப்படுகின்றன. கடவுள் எல்லா மனிதர்களையும் ஒரே வழியில் தன்பால் ஈர்ப்பதில்லை. ஒரு மனிதர் கடவுளுக்கான தனது தேடலில் உணர்வை அதிகம் பயன்படுத்தினார் என்றால் அது பக்தி மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மனிதர் தனது அறிவையும் சிந்தனையையும் ஞானத்தையும் அதிகமாக பயன்படுத்தி கடவுளை தேடினார் என்றால் அவர் ஞான மார்க்கத்தில் இருக்கின்றார் என்று அர்த்தம். கர்ம மார்க்கம் என்பது செயல்கள் வழியாக கடவுளை நோக்கி நகர்வதாகும். இம்மூன்று மார்க்கங்களும் ஒன்றுக்கொன்று எதிரானவையோ புறம்பானவையோ அல்ல என்பதை நாம் நமது மனதில் இருத்துவது அவசியம். இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கும் 3 காரியங்களையும் மேற்கண்ட 3 மார்க்கங்களோடு நாம் தொடர்புபடுத்தி பார்க்க முடியும். தர்மம் செய்தல் என்பது கர்ம மார்க்கத்தை சார்ந்த ஒன்றாக இருக்கிறது. கர்ம மார்க்கத்தின் அடிநாதமே பலனை எதிர்பாராமல், பலனில் கவனத்தை வைக்காமல் ஒரு மனிதர் நற்செயல்பாடுகளை செய்வதாகும். இதையே பகவத்கீதை நிஷ்காம கர்மா என்று சொல்லுகின்றது. கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்பது அதன் பொருள். இன்றைய நற்செய்தியில் இயேசு மக்களின் அங்கீகாரம், பாராட்டு போன்ற எந்த கைமாறையும் எதிர்பார்க்காமல் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். லூக்கா நற்செய்தி 17வது பிரிவு 10வது வசனத்தில், நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், செய்ய வேண்டியதைத்தான் செய்தோம் என்கிற மனநிலையோடு நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்வது இந்த கர்ம மார்க்கத்தை சுட்டிக்காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய நற்செய்தியில் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் முறை ஞான மார்க்கத்தை சார்ந்ததாக இருக்கிறது என்று சொல்லலாம். நீங்கள் இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் என்கிறார் இயேசு. இதயம் என்கின்ற உள்ளறைக்குள் சென்று புலன்கள் என்னும் கதவுகளை மூடிவிட்டு மறைவாக இருக்கின்ற கடவுளோடு தொடர்பு கொள்ளுங்கள் என்று இயேசு கூறுவதாக நாம் பொருள் கொள்ள முடியும். இதுவே எல்லா ஆன்மீக மரபுகளிலும் தியானம் என்று அழைக்கப்படுகின்றது.
இவ்வாறு உள்ளறைக்குள் சென்று கடவுளை தியானிப்பது கடவுளை பற்றிய தெளிவையும் ஞானத்தையும் நமக்கு கொடுப்பதோடு நாம் அவரோடு இரண்டர கலப்பதற்கான காரணமாகவும் இருக்கிறது. இறுதியாக நோன்பு இருத்தல் பக்தி மார்க்கத்தைச் சேர்ந்த ஒன்றாக இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். நோன்பு என்பது வெறுமனே பட்டினி கிடப்பது அல்ல. உணவை ஒருத்தல் மூலம் கடவுள் மீதான நம் வேட்கையை, தாகத்தை அதிகமாக்கிக் கொள்வதே உண்மையான நோன்பு. வேறு வகையில் சொல்ல வேண்டுமெனில், உணவை விட்டுவிடுவதன் மூலம் கடவுள் மீதான உணர்வை அதிகமாக்கிக் கொள்வது, அதற்கு உதவியாக இருப்பது நோன்பு. மகாத்மா காந்தி ஒரு முறை இவ்வாறு சொன்னார்: கடவுளோடு நான் எந்த அளவிற்கு இணக்கமாக இருக்கின்றேன் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் நோன்பு இருப்பது கடவுளோடு இணக்கமாக இருப்பதற்கான தீராத வேட்கையை என்னில் உருவாக்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஜெபம். இறைவா, முதலும் முடிவுமற்ற உம்மை இமைக்கேயுரிய வழியில் முழு மூச்சாக தேட வரம் தாரும். ஆமென்.